இந்த பிரபஞ்சத்துல நிலையானதுன்னு எதுவுமே கிடையாது. இன்பம், துன்பம், பகல், இரவு அப்படிங்கிறது எல்லாமே மாறி மாறிதான் வரும். இது ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கதையை பத்தி பார்ப்போம் வாங்க. அது ஒரு குளிர்கால மாலை. மலை உச்சியில ஒரு சின்ன குடில் ஒண்ணு இருக்கு. அந்த குடிலுக்குள்ள ஒரு வயதான கிழவி இருக்கிறாங்க. அவங்க பேரு தெய்வான. கிட்டத்தட்ட 90 வயது இருக்கும். உலகத்தையே பார்த்து பழகி அனுபவப்பட்டு ஒரு வாழ்க்கைய அந்த வயசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடிலுக்கு வெளியே ஒரு நாள் ஒரு இளைஞன் நின்னுட்டு இருக்கான். அவனோட பேரு கார்த்திக். 25 வயசுதான். உலகத்தையே வெறுத்து வாழ்ந்த வாழ்க்கையே போதுண்டா சாமி, இனிமேல் இந்த வாழ்க்கைய வாழவே கூடாதுன்னு வெறுத்து போய் தன்னோட உயிரையே மாற்றிக்கிறதுக்காக அந்த குடிலுக்கு பக்கத்துல மலையோரத்துல போய் நின்னுட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த வயதான பாட்டி தெய்வான அவங்க கிட்ட வந்து, யாருப்பா நீ, இங்க எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கார்த்திக்கோ, நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கைய வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த கிழவியோ, ஏன், என்னாச்சு, இந்த சின்ன வயசுல உன்னோட வாழ்க்கைய வெறுக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெய்வான கேக்குறாங்க. அதுக்கு அந்த கார்த்திக்கோ, எனக்கு எல்லாமே சலிச்சு போச்சு, வாழ்க்கையில சுத்தமா சந்தோஷமே இல்லை, எதுக்காக நம்ம இந்த வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிற அர்த்தமே எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட பேச. இதையெல்லாம் கேட்ட உடனே சிரிச்சுக்கிட்டே, சரி நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி கார்த்திகை அந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. அந்த குடிலுக்குள்ள ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த மெழுகுவர்த்தியோட நிழல் அந்த சுவற்றுல ரொம்ப பெருசா தெரியுது. அங்க வந்த உடனே தெய்வான கார்த்திகிட்ட, இந்த மெழுகுவர்த்திய பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. கார்த்திக்கோ, என்ன தெரியுது, ஒளி தெரியுது, நிழல் தெரியுது, இதுல என்ன வித்தியாசமா இருக்குன்னு என்ன வந்து பார்க்க சொல்லி கூப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேக்குறான். ஒளியையும் பாரு, நிழலையும் பாரு, ரெண்டையும் உன்னால பிரிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கார்த்திக் உடனே, ஒளி இருந்தா தானே நிழல் இருக்கும், அது எப்படி ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க முடியும், ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு பின்னி பிணைஞ்சது தானே அப்படின்னு சொல்லி சொல்றான். திடீர்னு பலமா காற்று வீச ஆரம்பிக்குது. அந்த காற்றுல அந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சிடுது. அந்த குடில் முழுவதுமா இருட்டு படர்ந்து இப்போ ஒளியும் தெரியல, நிழலும் தெரியல. அப்போதான் மறுபடியும் தெய்வான பாட்டி வந்து அந்த மெழுகுவர்த்திய ஏத்தி வைக்கிறாங்க. மறுபடியும் அந்த ஒளியும் நிழலும் ஒரு சேர தெரிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த தெய்வான பாட்டி சொல்றாங்க, ஒளியும் நிழலும் இரண்டு கிடையாது, அது ஒண்ணுதான். ஒளி வரும்போதுதான் நிழல் வரும், ஒளி போகும்போது நிழலும் போயிடும். இரண்டும் ஒரு நாணயத்தோட இரு பக்கங்கள் மாதிரி தான். இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷமும் துக்கமும். ஒண்ணு இருந்தா மற்றொன்று கண்டிப்பா இருக்கும். சந்தோஷத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால வாழ முடியணும், அப்படி இல்லைன்னா இறக்கிறது மட்டும்தான் என்னோட தீர்வா இருக்கும்னு நீ யோசிச்ச அப்படின்னா அது உன்னோட முட்டாள்தனம் அப்படின்னு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த கார்த்திக், அப்படின்னா நான் துக்கத்தோட வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கோவப்படுறான். அதுக்கு அந்த பாட்டியோ, இல்ல, உன்னோட ஒளிய அதிகரிச்சுனா போதும், அதோட நிழலும் ஒளியும் ஒரே சமமா வர ஆரம்பிச்சது அப்படின்னா உன்னோட வாழ்க்கைய திருப்திகரமா உன்னால கொண்டு போக முடியும் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. அதே போல நீ இங்க நிக்கிற, உன்னோட நிழல் தரையில விழுந்திருக்கு, அந்த நிழலை பாரு, அது உன்னை போலவே இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கார்த்திக்கும், ஆமா, அந்த நிழல் என்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீயும் உன்னோட நிழலும் இரண்டு பேர் கிடையாது, ஒருவர் தான். நீ அசைந்தால் உன்னோட நிழலும் அசையும், நீ நின்னுட்ட அப்படின்னா உன்னோட நிழலும் நிற்கும், நீ இல்ல அப்படின்னா இந்த நிழலும் உனக்கு கிடையாது. அப்போ கார்த்திக் கேக்குறான், நான் யாரு, நிழலா இல்ல ஒளியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, நீ நிழலும் இல்ல, ஒளியும் இல்ல, நீ அந்த மெழுகுவர்த்தி மாதிரிதான். ஒளியையும் நிழலையும் உருவாக்குற சக்தி உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு, அது நீ மட்டும்தான். அதுக்கு கார்த்திக் உடனே, நானா, எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் தேவை, ஆனா என் வாழ்க்கையில துக்கமும் தான் வந்துட்டு இருக்கு, அதை நான் சூஸ் பண்ணவே இல்லை, அப்புறம் என்னோட சந்தோஷத்துக்கும் என்னோட துக்கத்துக்கும் எப்படி நான் பொறுப்பாளனா ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டியோ, உன்னோட மனசுல இருக்கிற எண்ணங்கள் தான் அருமையான ஒளி, அந்த ஒளிய சரியா நீ ஏத்திட்டினாலே போதும், உன்னோட வாழ்க்கையில வர்ற நிழல் உனக்கு சாதகமானதா கண்டிப்பா அமையும்னு சொல்லி சொல்ற. வாழ்க்கையில நிழல் வரும் போகும், ஆனா என்னைக்குமே நிலைத்தன்மையோட நீ உன்னை சரியா வழி நடத்திக்கிட்டே இரு, அந்த ஒளி போல எப்பவும் பிரகாசமா உன்னோட வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ஊக்கம் கொடுக்கறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வந்த கார்த்திக்கு புதுசா மனசுக்குள்ள மிகப்பெரிய புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கு. அதே நம்பிக்கையோடு அவன் மலையிலிருந்து கீழே இறங்குறான். தற்கொலை எண்ணமும் அவனுக்குள்ள இருந்து போயிடுச்சு.
இப்போ அவன் மனசுக்குள்ள ஒரு புதிய புத்துணர்ச்சியோட ஒரு நம்பிக்கையான வாழ்க்கைய தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள வந்துருது. நம்ம எல்லாருமே ஒரு வகையில மெழுகுவர்த்தி போலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்குள்ள இருக்கிற ஒளிய ஏற்றினாலே நமக்கு தேவையான சந்தோஷம் நமக்கு வந்துரும். அந்த துக்கம் நிழலாக மட்டும் இருக்கும். ஆனா அந்த நிழலை பார்த்து பயப்படாம ஒளியாக மட்டும் இருந்து தன்னம்பிக்கையோட நம்மளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஏன் அப்படின்னா ஒளின்னு இருந்தா கண்டிப்பா நிழல் அப்படிங்கிறது இருந்தே தீரும். நிழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒளி இருந்தா மட்டும்தான் அது வரும். இந்த இரண்டுமே ஒன்றுதான். அதனால எதை பார்த்தும் பயப்படாம அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும் நோக்கி நம்மளோட எண்ணம் இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில வெற்றியோ நிம்மதியான வாழ்க்கையோ யாருக்குமே சவாலா இருக்காது.